ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, திரு செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்கால இணைய போகிறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோன்னா அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோன்னா திடுதிப்புன்னு டெல்லியில் முகாம் போட்டிருக்காரு நம்ம ஓபிஎஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் எப்படியாவது சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித நிபந்தனையுமே இல்லாம நான் வந்துட்டு கட்சியில சேர்ந்துக்கிறேன், என்ன கட்சியில சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தூது விட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு போய் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், பாஜகவினுடைய தேசிய தலைவர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பலரையுமே சந்திச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. பட் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாத இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகளும் அவரை விட்டு நழுவிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் பாண்டியன் இருக்கார் இல்லையா, சரி ஓகே ஓபிஎஸ் பின்னாடியே நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா 2026 எலெக்ஷன் வருது, இவர் மறுபடியும் அதிமுக கூட சேர்ந்து நமக்கு ஏதாவது தொகுதி சீட்டு கிட்டு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தாவி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியே போனா நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஓபிஎஸ் பார்த்தோம்னா மறுபடியும் டெல்லிக்கு ஒரு விசிட் அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ எதனால டெல்லிக்கு போனார் ஓபிஎஸ், அதை தாண்டி அங்கே அவருடைய அஜெண்டா என்ன, அங்கே என்னென்ன மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை நடத்திக்கிட்டு இருக்காரு, வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த குழுவை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கழகமா, அதாவது கட்சியா வந்துட்டு பதிவு பண்றதுக்கான வேலையாக தான் அவர் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னும், கூடவே அவருடைய மகன் ரவீந்திரநாத் இருக்கார் இல்லையா, அவரையும் அது மட்டும் இல்லாம ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி கட்சியா வந்துட்டு அவர் பதிவு செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் இன்கேஸ் வந்துட்டு அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுவை கட்சியா பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறது 100% நடந்துடும். ஏன்னா அவர் ஒரு புது கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்ற சுச்சுவேஷன்லயே அதிமுக முழுமையா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். ஸோ ரெட்டையில சின்னத்தையோ இல்லை அதிமுகவையோ வந்துட்டு பார்த்தோம்னா உரிமை கோர முடியாது, அதிமுக மறுபடியும் என்ன சேர்த்துக்கங்க அப்படின்னு ஓபிஎஸ் ஆல சொல்ல முடியாது. ஸோ இது எப்படா நடக்கும், இந்த மாதிரி எப்போ இந்த மாதிரியான ஒரு முடிவு, அவசர முடிவு ஓபிஎஸ் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி தரப்பும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, செங்கோட்டையன் வந்துட்டு வெடிச்சு பேசினதுனால சரி ஓகே செங்கோட்டையன் எப்படி நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சிருவாரு, டிடிவியை நம்மளை எல்லாத்தையும் கட்சியில சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது செங்கோட்டையனும் முடியாம வந்துட்டு பார்த்தோம்னா ஆகா இது கதை ஆகிற மாதிரி விஷயமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக்கு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்ப தாவேக்காக்கு வர்றதுக்கு தான் ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் தனியா வந்தாரு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா அது என்டிஏலையா இருந்தாலும் சரி, தாவேக்காலையா இருந்தாலும் சரி, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் கிடைக்காது அப்படின்றதுனால இந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கட்சியா நம்ம பதிவு பண்ணிடுவோம். அப்படி கட்சியா பதிவு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகல தான் ஓபிஎஸ்க்கு நான் சீட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் தனியா கட்சி வச்சிருக்காரு இல்லையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வேணா உங்களோட கூட்டணியில சேர்ந்துக்கங்க, ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் வந்துட்டு ஏன் கூட தான் நான் சேர்த்துக்க மாட்டேன் தவிர நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஒருவேளை ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவர் தனியா கட்சி தொடங்கினாரு அப்படின்னா அந்த கட்சியையும் என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களுடைய கட்சிகள்லாம் என்டிஏக்குள்ள வர்றதுனால பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் ஒரு 5 தொகுதி அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்தாலும் அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஓட்டுகள் இருக்கு இல்லையா, தேனி பெரியகுளம், அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஓட்டுகளை ஒரு அளவுக்கு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்குது பாஜக தரப்பு. அதே இன்னொரு நேரத்தில் ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அவருடைய மகன் ரவீந்திரன் இருக்கார் இல்லையா, ரவீந்திரனுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றது, ரவீந்திரனுடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது என்னவா இருக்க போகுது, அவரை ஒருவேளை பாஜக ஜாயின் பண்ண சொல்லிடலாமா, இன்கேஸ் வந்துட்டு ரவீந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் பாஜக ஜாயின் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்பு பதவி அப்படின்ற மாதிரி அவருடைய எதிர்காலத்தை செட்டில் பண்ற மாதிரி ஏதாவது பாஜக பண்ணுமா அப்படின்ற ரிக்வஸ்டும் ஓபிஎஸ் தரப்புல
வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்துட்டு இந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இருக்கு இல்லையா, அதை கட்சியாக பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தாவேக்காவும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஆஃபரை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி போய் சேரணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். பட் அதை தாண்டி வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ பதவி. இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இந்த சரௌண்டிங்கில் எம்எல்ஏ செலெக்ஷன்ஸ் அப்படின்றது, கேண்டிடேட் செலெக்ஷன்ஸ் அப்படின்றது வரும்போது செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வந்துட்டு செங்கோட்டையன் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் தாவேக்கா சீட்டை தூக்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதுவே வந்துட்டு நம்ம புது கட்சி ஆரம்பிச்சு வர்றோம், அம்மா அதாவது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இருக்கு இல்லையா, அதை கட்சியாக பதிவு பண்ணி வரோம்னா எங்கள் கட்சிக்கு வந்துட்டு இத்தனை சீட்டு கொடுங்க, அதுவும் வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த தேனி மதுரை அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நாங்கள் போட்டி போட்டுக்கிறோம், எங்களுக்கு ஒரு 15 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்படி நம்ம கொடுக்கும்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆதரவாளர்களுக்கும் நம்மளால சீட்ஸ் வந்துட்டு வாங்கி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நம்ம ஜெயிக்கிறோம், விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பெரும்பாலும் பாசிட்டிவான விஷயமா தான் இன்னை வரைக்கும் அரசியல் களத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சு வரோம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல அமைச்சரவையில் இடம் கேட்கறதோட மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவி இந்த மாதிரியான பதவிகள் நம்ம கேட்கறதுக்கான அதிகாரம் அப்படின்றதும் இருக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி போய் சேர்றோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நிதித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான துறைகள் தாவேக்கால இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஒதுக்கப்படும். ஏன்னா அங்கேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 துணை பொதுச் செயலாளர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் போக தான் நமக்கு வரும். பட் நம்ம தனியாக ஆரம்பிச்சோம்னா இப்படி நமக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தான் நீங்கள் எனக்கு மறுபடியும் சப்போர்ட் அப்படின்றத தர்றீங்களா இல்லையா, அதிமுகவில் வந்துட்டு டிசம்பர் 10ஆம் தேதி பொதுக்குழு எடப்பாடி கூட்ட போறாரு, ஸோ எனக்கு அழுத்தம் அப்படின்றத கொடுத்து அதிமுகவை என் கையில் வாங்கி தரீங்களா, இல்லைனா நான் புது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோமா, லாஸ்டா என்ன சொல்றீங்க அப்படின்றத கேட்கறதுக்காக தான் ஓபிஎஸ் டெல்லியில முகாமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அதை தாண்டி முக்கிய தலைவர்களை சந்திச்சிருக்கவர் மோடியை சந்திக்கிறதுக்கான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தாதான் அரசியலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்படின்றது நடக்குமா, இல்லை வழக்கம் போல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட போயிருக்க ஓபிஎஸ் ஏமாற்றத்தோட திரும்பி வரப்போறாரா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.